உனக்கு அதிர்ஷ்டத்தை தர வேண்டிய நல்ல நாளே நீ நெருங்கி விட்டாய் என் பிள்ளையே. சோகத்தோடு இருந்த காலத்தை எல்லாம் முடிவடைந்து விட்டு இப்பொழுது உனக்கு வேண்டிய வெற்றி செய்தியோடு இந்த அப்பன் சாய்தேவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ படித்தும் கேட்டும் தானே இப்பொழுது அறிந்து கொண்டு இருந்தாய். இதனால் வரையிலும் அப்படித்தானே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தது. இனி அப்படியல்ல என் தங்கமே. இனி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தானாக ஒவ்வொன்றாக உன் கண்கூடாக இங்கு நடக்கத்தான் போகிறது. நீ நடக்கப் போகும்போது இந்த அப்பனை முழுமையாக உணரக்கூடிய காலம் உனக்கு வரத்தான் போகிறது. எந்த விஷயத்தில் நான் உன் கூட இல்லை என்று நினைத்தாயோ அது எதிர்பாராத விதமாக உனக்கு சாதகமாக நடக்கப் போகும்போது நிச்சயமாக இந்த சாயி உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று உணர்வாய். உன்னை விட்டு பிரிந்தவர் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாமல் நீ மனம் வருந்திக் கொண்டு இருந்தால் நான் சொல்லும் நிலையில்தான் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். சதா நேரமும் அவரை பற்றி நினைவுகளோடு தானே நீ இருந்து கொண்டு இருந்தாய். என் நேரமும் அவரை பற்றி மட்டும்தானே நீ யோசித்து கொண்டு இருந்தாய். இதோ அவரது நினைவுகளோடும் சோதனைகளோடும் உன் வாழ்க்கையில் நான் இங்கு உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். அவர் உனக்காகவே இருக்கின்றார். நீ எப்படி அவர் பற்றிய நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதுபோலத்தான் அவரும் உன்னை பற்றிய நினைவுகளோடு தான் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்லும் போதெல்லாம் நீ மனம் தடுமாறி கொண்டு இருந்தாய். இப்போது நடக்குமா அப்போது நடக்குமா என்று என்னிடம் கேள்விகளை மாற்றி மாற்றி இங்கு தொடுத்து கொண்டு இருந்தாய். நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் இனி உனக்கு மிக பெரும் மாற்றத்தையும் வெற்றியும் தான் தரப்போகிறேன். என் தங்கமே, நீ நினைக்கின்ற வாழ்க்கை உனதாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்த காரியமும் இப்பொழுது நடப்பதற்கு 100% உனக்கு வாய்ப்பின் தேடலையும் நான் உனக்கு தர காத்திருக்கும் போது நிச்சயம் அந்த தேடலை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நான் சத்தியத்தை கூறி இருக்கும் போது எதற்காக மற்றதை நினைத்து 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 வருந்துகின்றாய்? மற்றதை நினைத்து வருந்துவதற்கல் இங்கு ஒன்றுமே இல்லை. கவலைப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை. நீ கண்கலங்கிய தருணத்திற்கு நான் விடை கொடுக்க தருணம் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். என் தங்கமே, சந்தோஷத்திற்கு வழி கொடுக்கத்தான் நான் வந்து இருக்கின்றேன். இதோ நிலையில்லாமல் நீ அங்கு நிலை தடுமாறி ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். அந்த ஓடுகின்ற ஓட்டத்திற்கு எல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நீ நினைத்த காரியத்தை நான் நம்பிக்கையோடு செயல்படுத்தி காட்டிக் கொண்டு இருக்கின்றேன் சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அது உனக்கானதாக வந்துவிட்டது. கலங்கி நின்ற தருணத்திற்கு விடை கொடுக்கத்தான் போகிறேன். சதா நேரமும் அவர் உன்னை பற்றி தான் யோசிக்கின்றார். உன் நினைவுகளோடு தான் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். உன்னை புரியாமல் போய்விட்டேனே என்று தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால் தான் சொல்கிறேன், நீ யார் என்ன சொன்னாலும் யார் தடுத்தாலும் சரி, நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து பின்வாங்கி விடாது. நீ கலங்கி நின்றதற்கு விடை கொடுக்கும் நிஜமாக நிழலாக நான் வந்து உன் கூடவே தான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். இன்னமும் எதற்காக பயப்படுகிறாய் என் தங்கமே? இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ நினைத்ததை விட பன்மடங்கு உன் வாழ்க்கை சிறப்பான மாற்றத்தை தான் பெறப்போகிறது. எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நான் வெற்றியின் முன்னேற்றத்தை தான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ கலங்கிய தருணத்திற்கு கண்ணீர் வடித்ததற்கான நற்பலனை நான் தர காத்திருக்கும் போது யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. நீ நினைத்ததை நான் நடத்தி தருவேன். வெற்றியை நோக்கித்தான் அழைத்துச் செல்ல போகிறது என்பதை உறுதியாக்க வந்து விட்டேன். நீ யார் ஒருவருக்காக அங்கு காத்திருந்தாயோ, யாரை சந்தித்தால் என் வாழ்க்கை அங்கு செழிப்பு பெறும் என்று நினைத்தாயோ அவரை சந்திப்பதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் தருணத்தில் உனக்காக நான் என்னென்ன விஷயத்தை எல்லாம் செய்ய போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பார். எங்கே போனாலும் உன்னை குறை சொல்ல ஒரு கூட்டம் உன்னை சுற்றியே இருந்து கொண்டிருக்கின்றது. யாரை பேசுவது யாரை விடுவது என்று தெரியாத அளவுக்கு உன் இடைஞ்சல்கள் மட்டும்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. என் நேரமே சரியில்லை போல் இருக்கின்றதே, நான் இப்படித்தான் இருக்கப் போகிறேனோ என் வாழ்க்கை முழுவதும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அதிசயத்தை நடத்துவதுதானே இந்த சாய்தேவன். இதோ
இதோ அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்துவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன். நீ கல்லென்று தூக்கி எறிந்து விட்டார் என்று மற்றவர்களை எண்ணி எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். அந்த கல்லானது கருவறையில் இருந்து கொண்டு மிக பெரும் ஆசையை உனக்கு வழங்கி கொண்டு இருப்பதை மறுத்து விட்டாயா? என் பிள்ளையே, உன்னையும் என்னையும் அங்கு எப்படி எப்படி எல்லாமோ பேசி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் வந்துவிட்டது. என் அருளாசி பெற்ற என் செல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனம் அழுது புரண்டோடி கொண்டு இருக்கின்றாய். வெற்றிகளை தாண்டி உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எத்தனையோ விஷயத்தை நினைத்து நினைத்து வருந்துகிறாய். கடந்த காலத்தை நினைத்து இங்கு வருத்தப்படுகின்ற அளவுக்கு என்ன நடந்து விட்டது என்று யோசிக்கின்றாய். சில விஷயங்களில் நம் மனதை அங்கு ரணப்படுத்தி கொண்டிருக்கும். அதையே நினைத்து கொண்டிருந்தால் அது அப்படியே தான் நிகழ்ந்திருக்கும். அதையும் தாண்டி எனக்கான வாழ்க்கையில் நான் வெற்றியை பெறத்தான் போகிறேன். அந்த வெற்றியை பெறுவதற்கு என் அப்பனானவன் எனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு. என் மீது கொண்ட நம்பிக்கை நீ மாறா நம்பிக்கையோடு தானே வைத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் சந்தோஷத்தின் நற்பலனை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவோ அங்கு புலம்பி தவிக்காதே. உன் வாழ்க்கையில் கவலையின்றி நீ வாழ்வதற்கான எல்லா விஷயத்தையும் நான் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மகிழ்ச்சியான தருணம் எனக்கும் வராதா? மகிழ்வான தருணம் எனக்கும் கிடைக்காதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் என் பிள்ளைகளை வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உட்பட்டு நான் இங்கு உனக்கானதை செதுக்கி கொண்டு இருக்கின்றேன். அங்கு செம்மிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். சிற்பத்தை செதுக்கும் போது அந்த சிற்பியின் கையில் இருக்கும் மொழியானது கற்களின் மேல் படும்போது அங்கு வழிகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையை நான் செம்மிப்படுத்தும் போதும் சில விஷயங்கள் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அதுவெல்லாம் தேவையில்லாதது என்று நினைத்துக்கொள். என் தங்கமே, அந்த சிற்பத்தை செதுக்கும் போது தேவையில்லாத பாகத்தை தானே எடுத்து விடுவார். அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கு சில தேவையற்ற விஷயங்களை உன்னிடத்திலிருந்து நான் அகற்றிக் கொண்டிருக்கின்றேன். மனதில் படுகின்ற வேதனை எல்லாம் நான் அறிந்து விட்டேன். இனி உன் சோதனைகளை தாண்டி நீ சாதனை படைக்க வேண்டிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். கவலைப்படாதே, கலக்கமடையாதே. முதலில் உன் கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு வெளியே வா. வெற்றிக்கான நல்ல நாளில் நெருங்கி இருக்கும் பொழுது எதற்காக தங்கமே அது வந்து விட்டதோ இது வந்து விட்டதோ என்று தடங்கல்களை நினைத்து கொண்டே இருக்கின்றாய். உன் தடங்கல்களை எல்லாம் இப்பொழுது நான் தவிடு பொடியாக்கிவிட்டு நான் உனக்கான விஷயத்தில் உன் வெற்றியின் பக்கம் உன்னை வந்து சேருவதற்கான நேரத்தை தொடங்கிவிட்டேன் என்பதை நீ புணர்ந்து கொள். என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் யாரெல்லாம் அங்கு குறை சொன்னார்களோ, யாரெல்லாம் உன்னை தூசி என தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நீ தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் உருவெடுக்கப் போகிறார். யார் யாரையோ எதிர்பார்த்த வாழ்ந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அதையும் தாண்டி உன்னை எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையை அந்த இடத்தில் நான் உருவாக்கப் போகிறேன். என் தங்கமே, மனதில் இருக்கின்ற விஷயம் அப்பொழுது நடக்குமோ இப்பொழுது நடக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே இருக்காதே. எப்படியும் என் அப்பனானவன் எனக்கு வெற்றியை மட்டும்தான் எனக்கு தரப்போகிறான் என்பதில் தெளிவாகவே இருந்து கொள். நீ நினைத்த காரியத்தில் நீ வெற்றி பெறும் நோக்கில் உனக்காக நான் காத்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனதை தளர்த்தி கொண்டு இருக்கின்றாய்? அளவுக்கு அதிகமான சோகங்களும் சோதனைகளும் வரும்போது தளர்த்தப்படுகிறேனே அப்பா என்று என் கண் முன்னே வந்து கண்ணீரை விடும் பொழுது அந்த கண்ணீரை எல்லாம் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன் என்று சொல்லும் போது நீ நம்பாமல் தான் இருந்தாய். ஆனால் அதற்கான விஷயம் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதோ உன் வாழ்க்கையிலும்
உன் வெற்றியினை தருவதற்கு உன் அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம் என் தங்கமே. சோதனை சோதனை என்ற காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உன்னை நான் எப்படி நல்வழிப்படுத்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நீ குறையேதும் அங்கு செய்யாமலே ஏன் பயந்து கொண்டே இருக்கின்றாய்? நான் உன்னோடு இருக்கும்போது நீ நினைத்தது தானே பலிக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.